ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மல்டிபிள் ஹெட்டிங்ஸ் வச்சு எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவும் போல் லெஃப்ட் மார்ஜின் நம்ம 10 ஸ்டார்ட் பண்ணி ரைட் மார்ஜின் 75 வரைக்கும் அடிப்போம் இல்லையா? ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்டு இன் மெட்ராஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான கவுண்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 43 வந்துட்டு வருது. ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுப்போம், அதோட கவுண்டிங் 43 மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம், கிடைக்கிற வேல்யூவில் 10ஆல் ஆட் பண்ணால் 21 அப்படிங்கிற டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர்ஸ் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்டு இன் மெட்ராஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடுத்து வந்துட்டு 10வது டிகிரியில் இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம், 75 வரைக்கும் தானே, அப்போ 75வது டிகிரியில் இந்த லைன் வந்துட்டு முடிக்கிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கால்குலேஷன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி சென்டர் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னொரு விஷயம், இது வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜஸ்ட்டு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன். மிஷினில் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன். ஏன்னா டேரெக்டாக நான் அதை வந்துட்டு எடுக்க முடியாது அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம்லேருந்து தான் நம்ம கால்குலேஷன் பார்ப்போம். இந்த லாஸ்ட் காலமில் பாருங்கள், ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத. ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது 7 டிஜிட்டில் இருக்குது, ஸ்டாக் 5 டிஜிட், உள்ளே இருக்க வேல்யூஸில் 5 டிஜிட் தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் பெருசு, ஏன்னா அதுதான் 7 டிஜிட்டில் இருக்குது. இப்போ இதுக்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். ரைட் மார்ஜின் 75 அதை எடுத்துக்கலாம், மைனஸ் இந்த காலமில் 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு 7, அது கூட +2 ஆட் பண்ணுவோம் இல்லையா? 7 + 2 9, மைனஸ் பண்ணால் 66 வரும். சரிங்களா? இந்த 66 அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இந்த காலம் வந்துட்டு பார்க்கணும். இதில் ப்ரொடக்ஷன் வந்துட்டு 10 இருக்குது. சரிங்களா? அதாவது இதோட கவுண்டிங் 10 டிஜிட், இதோட கவுண்டிங்கும் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்குது. அடுத்து இயரோட கவுண்டிங் 4, உள்ளே இது வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்குது, இது 3 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இந்த காலம்லேயே 10 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஸோ 10 தான் நம்ம எடுப்போம். 10 + 2 12, மைனஸ் பண்ணால் 54, இந்த 54 இங்கே கொண்டு வந்துக்கலாம், மைனஸ் இந்த ஃபஸ்ட்டு காலம் இன்ஸ்டால்டு, இது பார்த்தீங்கன்னா 9 டிஜிட்டில் இருக்குது, இது 8 டிஜிட்டில் இருக்குது, இங்கே 3, இங்கே 6. அப்போ காலம்லேயே பார்த்தீங்கன்னா 9 டிஜிட்டில் இருக்குது, இந்த இன்ஸ்டால்டு அப்படிங்கிறது தான் பெருசு. ஸோ 9 + 2 11, மைனஸ் பண்ணால் 43. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கிறது லைனோட வேல்யூ, அதாவது இதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல் பென்சிலை வச்சு கோடு போடுறோம் இல்லையா? இதோட வேல்யூ தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? கிடைச்ச வேல்யூ கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணிப்போம். சரிங்களா? அப்போது 66 + 2 68, 54 + 2 56, 43 + 2 45. ஸோ இதைத்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அடிக்கிறதுக்கு. சரிங்களா? அடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு கால்குலேஷன் போடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ வந்துட்டு எடுப்போம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 43, மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் 10 மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? லெஃப்ட் மார்ஜின் இது மைனஸ் பண்ணால் 33 வரும், மைனஸ் ப்ராடக்ட்ஸோட கவுண்டிங் அது வந்துட்டு 8 டிஜிட்டில் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணால் 25. இப்போது 2ஆல் டிவைட் பண்ணணும். 25 / 2 போட்டால் நம்மளுக்கு பாயிண்டிங்கில் வரும் இல்லையா? அதனால 26 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு வந்துட்டு 13 வருது. அது கூட +10 வந்துட்டு ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணிடுறோம் இல்லையா லெஃப்ட் மார்ஜின், அதை வந்துட்டு ஃபைனலாக ஆட் பண்ணிக்கணும், மறந்துடாதீங்க. அப்போது 23 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. 23 அப்படிங்கிற டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா? இப்போது எது எந்தெந்த டிகிரியில் அடிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நோட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போனா நம்மளுக்கு வந்துட்டு அடிக்கிறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த காலமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலம் பார்ப்போம். இதெல்லாம் வந்துட்டு இது 23, இதெல்லாம் நம்ம எப்பவும் போல் 10வது டிகிரியில் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு காலம் பார்ப்போம். இன்ஸ்டால்டு அப்படிங்கிறது தான் காலம்லேயே பெருசாக அதான் 9 டிஜிட்டில் இருந்தது. ஸோ அப்போ நம்ம டைரெக்டாக 45 அப்படிங்கிற அந்த டிகிரியில் 45 அப்படிங்கிற டிகிரியில் இன்ஸ்டால்டு அப்படிங்கிறத அடிப்போம். ஏன்னா காலம்லேயே அதுதான் பெருசு. ஓகே, மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இப்போது இன்ஸ்டால்டு வந்துட்டு 9 டிஜிட், கெப்பாசிட்டி 8 டிஜிட். அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன? 9 - 8. டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்கணும்? மைனஸ் பண்ணிடணும். 9 - 8 டிஃப்ரென்ஸ் 1. அப்போ முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விட்டுருங்க. 46ல் கெப்பாசிட்டி அடிக்க ஆரம்பிக்கணும். 46ல் கெப்பாசிட்டி அடிப்போம். ஓகேங்களா? இப்போது உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? இதுதான் பெருசு. உள்ளே இருக்க நம்பர்ஸில் இது சின்ன நம்பர், இது தானே பெரிய நம்பர். இது எந்த டிஜிட்டில் இருக்குது? 6 டிஜிட்டில் இருக்குது. நம்மளுக்கு காலம்லேயே எது பெருசு? 9 தான் பெருசு. 9 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ இந்த 9 - 6.
சரிங்களா? காலம்லேயே எது பெருசோ அதோட கவுண்டிங் 9, உள்ளே இருக்க வேல்யூவில் எது பெருசோ அதோட கவுண்டிங் 6. அப்போது 9 - 6 வரும் நம்மளுக்கு. டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 3 வருது. அப்போது முன்னாடி 2, பின்னாடி 1 விட்டுருங்க. அப்போ 45, 46 விட்டால் 47வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போது இதுக்கு இதை சென்டர் பண்ணி அடிக்க மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். சரிங்களா? டிஜிட் வைஸ் அடிக்கணும் மறந்துடாதீங்க. அப்போது இது வந்துட்டு 3 டிஜிட்டில் இருக்குது. அப்போ லாஸ்ட்டு 3 டிஜிட் இங்கே தானே வருது. அப்போ இந்த 3 அப்படிங்கிற நம்பர் எந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 47, 48, 49, 50. சரிங்களா? அப்போது 50ல் தான் நம்ம வந்துட்டு 732 அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா? அந்த 3க்கு நேராக தான் நம்ம வந்துட்டு அடிக்கிறோம். சரிங்களா? அடுத்து இங்கே வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது 10 டிஜிட், இது 10 டிஜிட். காலம்லேயே 10 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ டைரெக்டாக நம்ம என்ன டிகிரி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 56. 56ல் 10 டிஜிட்டில் இருக்கிறத அடிக்கிறோம். இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதும் டியூரிங் தி, இங்கே ஸ்பேஸ் வரும், டியூரிங் தி அப்படிங்கிறதும் நம்ம ஃபைன் பண்ண டிகிரியில் 56ல் அடிக்கிறோம். ஏன்னா இது ரெண்டுமே 10 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போது இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். இதோட கவுண்டிங் 4, இதோட கவுண்டிங் 10. 10 - 4 டிஃப்ரென்ஸ் 6 வரும் நம்மளுக்கு. அப்போ முன்னாடி 3, பின்னாடி 3. அப்போ முன்னாடி அதாவது 56, 57, 58 விட்டால் 59ல் அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இயர் அப்படிங்கிறத. சரிங்களா? அடுத்து உள்ளே பாருங்கள், வேல்யூஸில் எது பெருசு? இதுதான் பெருசு. அப்போது 10 - 6 டிஃப்ரென்ஸ் 4, முன்னாடி 2, பின்னாடி 2. அப்போது 56, 57 விட்டால் 58ல் இதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சென்டர் பண்ண மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். 0க்கு நேராக தான் அடிக்கணும், ஏன்னா இது 3 டிஜிட். அப்போது லாஸ்ட்டு 3 டிஜிட் 0க்கு நேராக வரணும். 58, 59, 60, 61ல் தான் நம்ம இதை வந்துட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? டிஜிட் வைஸ் அடிக்கணும் மறந்துடாதீங்க. அடுத்து இந்த காலமில் ஓப்பனிங் தான் பெருசு, அதான் 7 டிஜிட்டில் இருக்குது. நம்ம என்ன டிகிரி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 68. 68ல் ஓப்பனிங் அப்படிங்கிறத அடிக்கிறோம். காலமில் அதுதான் பெருசு. சரிங்களா? அப்போ 7 - 5 டிஃப்ரென்ஸ் 2, முன்னாடி 1, பின்னாடி 1 விட்டுருங்க. 69ல் ஸ்டாக் அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடுத்து காலம், அதாவது உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 5 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. இதுவும் 5 தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போது 69, இதோட கவுண்டிங் 5, இதோட கவுண்டிங் 5. அப்போது 69ல் டைரெக்டாக நம்ம இதை அடிச்சிடலாம். இதை வந்துட்டு நம்ம டிஜிட் வைஸ் அடிப்போம். சரிங்களா? இதை டிஜிட் வைஸ் அடிப்போம். லாஸ்ட் டிஜிட்க்கு நேராக நம்ம இந்த டிஜிட்க்கு நேராக வரும். சரிங்களா? இது வந்து இப்போ 69ல் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? 69, 70, 71, 72, 73ல் இது வந்துட்டு. சரிங்களா? இதை வந்துட்டு அடிக்கிறோம். 69, 70, 71, 72, 73ல் வந்துட்டு 8 அப்படிங்கிற வேல்யூவை அடிப்போம். சரிங்களா? இப்போ எது எந்தெந்த டிகிரியில் அடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்துட்டு போடுறோம். சரிங்களா? இது அதாவது இந்த ஹெட்டிங்கை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஹெட்டிங்கை மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு 3ஆக கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் டியூரிங் தி இயர் 3ஆக இருக்கா? இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, ஓப்பனிங் ஸ்டாக், இது 2ஆக இருக்குது. இது ஒன்று தான் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த ரோலையே, அதாவது ரோ இப்படி பாருங்கள், இந்த ரோலையே பார்த்தீங்கன்னா 3ஆக இருக்கிறது 3 தான் பெருசு. சரிங்களா? இது 2, இது 2, இது 1, 3 தான் பெருசு. அப்போ இதுக்கு மற்றதை சென்டர் பண்ணணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரொடக்ஷன் டியூரிங் தி இயர் 3 இருக்குது. இப்போது மேலே 1 கீழே 1 விடுங்க. மனசுக்குள்ளே நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். மேலே 1 விட்டு கீழே 1 விட்டால் என்ன ஆகும்? டியூரிங் தி அப்படிங்கிற ஒன்று நிற்கிது. அப்போது இதுவும் 1 தான். அப்போ ப்ராடக்ட்ஸும் டியூரிங் தியும் ஒரே லைன்லேயே நம்ம அடிக்கலாம். சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 நிற்குது. அப்போது ப்ரொடக்ஷனுக்கும் டியூரிங் திக்கும் இடையில இன்ஸ்டால்டும் ஓப்பனிங்கும் வரணும். டியூரிங் திக்கும் இயருக்கும், அதாவது டியூரிங் தி அதுக்கும் இயருக்கும், இது 2க்கும் இடையில கெப்பாசிட்டியும் ஸ்டாக்கும் வரணும். சரிங்களா? இப்போ ஒருவேளை மேபி இதுவும் 3 இதுவும் 3 இருந்துச்சுன்னா எப்படி வரும்?
அப்போது டேரெக்டாக ஃபஸ்ட் லைன்லேயே நம்ம இதை அடிப்போம், செகண்ட் லைனில் அடுத்து அடிப்போம், தேர்ட் லைனில் அடுத்து அடிப்போம். சரிங்களா? ஆனால் இங்கே ரெண்டாக இருக்கனால இது 3ஆக இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில ஒரு வேர்டு அடிக்கிறோம், இது ரெண்டுக்கும் இடையில ஒரு வேர்டு அடிக்கிறோம். இது ஒன்றே ஒன்று இருக்கனால ப்ராடக்ட்டும் டியூரிங் தீயும் ஒரே லைனில் தான் நம்ம அடிப்போம். சரிங்களா? இதை வந்துட்டு நம்ம ஒரே லைனில் தான் அடிப்போம். மேலே ஒன்று கீழே ஒன்று, மேலே ஒன்று கீழே ஒன்று, அந்த மாதிரி விட்டு தான் நம்ம வந்துட்டு ஹெட்டிங்கை சென்டர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் வந்துட்டு 4 கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ப்ரொடக்ஷன் டியூரிங் தி இயர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நான் வந்துட்டு ஏதாவது ஒரு இப்போ 2020 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ 2020 இப்படின்னு 4 கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ எப்படி அடிக்கலாம்? மேலே ஒன்று விடுங்க, 2020 இங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ கீழே ஒன்று விடுங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது? டியூரிங் தியும் இயரும் இருக்குது. சரிங்களா? இப்போ 2 இருக்குது. அப்போ 2 இருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் டைரெக்டாக அடிக்கலாம். அதாவது இன்ஸ்டால்டு டியூரிங் தி ஓப்பனிங்னு அடிக்கலாம். அடுத்த லைனில் கெப்பாசிட்டி இயர் ஸ்டாக் அப்படின்னு அடிக்கலாம். சரிங்களா? இதுவும் 2 தான், இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். ஸோ இது எல்லாமே ஒரே லைனில் அடிச்சிடலாம். இது என்ன பண்ணலாம்? ஒன்றா இருக்குது. அப்படிங்கிறப்ப எப்படி அடிக்கலாம்? 4 லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே ஒன்று கீழே ஒன்று விடுறோம், டியூரிங்கும் இயரும் விடுறோம். இது ரெண்டுக்கும் சென்டர் பண்ணி ப்ராடக்ட் அடிக்கணும். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. சரிங்களா? ஓகே, இப்போது இந்த லைன் வந்துட்டு அடிக்கிறோம், ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? ப்ரொடக்ஷன் அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லைனில் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். அதுக்கு நேராக டியூரிங் தி அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஏன்னா ஒரே லைன் தானே நம்ம பார்த்தோம். ப்ராடக்ட்ஸ் டியூரிங் தி ஒரே லைன் தான். ப்ராடக்ட்ஸ்க்கு நேராக இது எந்த டிகிரி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிகிரியில் டியூரிங் தி அப்படிங்கிறத அடிச்சிடுறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? இது ரெண்டுக்கும் சென்டர் பண்ணுறோம். நம்மளோட மிஷினில் ரைட் சைடில் ஒரு பிளாக் கலர் ரோலர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு தானே சென்டர் பண்ணுவோம். அதை வந்துட்டு நம்ம ஹாஃப் டிக் வச்சு சென்டர் பண்ணுவோம் இல்லையா. அப்போது இது ரெண்டுக்கும் இடையில இன்ஸ்டால்டு என்ன டிகிரி ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிகிரியில் இன்ஸ்டால்டு ஓப்பனிங். சரிங்களா? இது எந்த டிகிரியில் ஃபைண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிகிரியில் ஓப்பனிங் அடிக்கிறோம். அடுத்து இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். அதாவது இந்த இயர் அப்படிங்கிற லைனை அடிக்கணும், நெக்ஸ்ட் லைனுக்கு வரணும். சரிங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இது ரெண்டுக்கும் இடையில இருக்கோம். உடனே டக்குன்னு அடுத்த லைனுக்கு அப்படி டக்குன்னு மூவ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம லைன் ஸ்பேஸ் வைப்போம் இல்லையா, லெஃப்டில் லைன் ஸ்பேஸ் 1, 1.5, 2, 2.5 அந்த லைன் ஸ்பேஸ் வைப்போம் இல்லையா. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1ல் வச்சு தான் அடிப்போம். இப்போது நான் இந்த லைன் வரணும், இயருங்கிறத அடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நான் இது ரெண்டுக்கு சென்டரில் இருக்கோம், நம்ம இங்கே வரணும். அப்படிங்கிறதுக்காக 1ல் இருக்க அந்த லைன் ஸ்பேஸை 1.5க்கு மூவ் பண்ணிவிட்டு இயர் வந்துட்டு அடிக்கிறோம். ஃபைன் பண்ண டிகிரியில் இயர் வந்துட்டு அடிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் இடையில சென்டர் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் ரைட் சைடில் இருக்க ரோலரை ஹாஃப் டிக் வச்சு இது ரெண்டுக்கும் இடையில கெப்பாசிட்டியும் ஸ்டாக்கும் அடிக்கணும். எந்தெந்த டிகிரி ஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்தந்த டிகிரியில் கரெக்டாக அடிச்சிடணும். சரிங்களா? இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம்? இது ரெண்டுக்கும் இடையில இந்த கெப்பாசிட்டி ஸ்டாக்கும் அடிச்சுட்டு இங்கே இருப்போம். இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து இந்த லைன் அடிக்கணும் இல்லையா, இடையில இருக்கும், இந்த லைன் அடிக்கணும். அப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணலாம்? 1.5ல் இருக்கிறத எப்போ போல் 1க்கு மூவ் பண்ணிடணும். அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? அதை நான் சொல்லலை, ஸோ அதை மறந்துடாதீங்க. டியூரிங் தி அடித்ததுக்கப்புறம் நம்ம இதை இன்ஸ்டால்டு ஓப்பனிங் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் இயர் அடிக்கிறோம், 1.5 வச்சு இயர் அடிச்சிடுறோம். இது ரெண்டுக்கு சென்டர் பண்ணி கெப்பாசிட்டியும் ஸ்டாக்கும் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம 1.5 வச்சு இந்த லைனுக்கு வந்துடுறோம். எப்போவுமே இன்னொன்று மறந்துடாதீங்க, நம்ம சென்டரில் அடிக்கிறோம், இன்ஸ்டால்டும் ஓப்பனிங்கும் சென்டரில் அடிச்சிடுறோம். 1.5 வச்சு இந்த இயருங்கிற லைனுக்கு வர்றோம். இயருங்கிற லைனை அடிச்சுட்டு இருக்கப்பவே நம்ம அந்த 1.5 இருக்கு இல்லையா, அதை 1க்கு மூவ் பண்ணிடுறோம். இது எப்போவுமே மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ அடுத்தடுத்த லைன் வர்றப்போ அது மிஸ் ஆயிரும். 1.5லேயே எல்லாத்தையும் வச்சு அடிக்கக்கூடாது. நம்ம சென்டரில் இருக்கனால அடுத்த லைன் வரணும், அதுக்காகத்தான் 1.5 மூவ் பண்ணுறோம். அதை மறந்துடாதீங்க, இது எப்போவுமே மறந்துடாதீங்க. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம், அவசரத்தில் டக்குன்னு ஓப்பனிங் அடிப்போம், 1.5 வைப்போம், இயர் அடிப்போம், இயர் அடிச்சுட்டு அப்படியே அந்த 1.5ல வச்சு எல்லாத்தையும் நம்ம மூவ் பண்ணிடுவோம். அப்போ என்ன ஆகும்? இந்த லைன் ஸ்பேஸ் எல்லாமே 1.5லேயே நிற்கும். அப்போ அது எல்லாமே தப்பாயிரும். ஸோ நிறுத்தி பொறுமையாக அடிங்க. இயர் அடிக்கிறீங்க, இயர் அடிச்சுட்டு அந்த லைன் ஸ்பேஸ் 1.5 இருக்கும் இல்லையா, அது 1க்கு மூவ் பண்ணிடணும். மறந்துடாதீங்க, 1க்கு மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் இடையில கெப்பாசிட்டியும் ஸ்டாக்கும் அடிங்க. ஸ்டாக் அடிச்சுட்டு இப்போ சென்டரில் இருக்கும், இது ரெண்டுக்கும் இடையில சென்டரில் இருக்கும். நார்மல் லைனுக்கு வரணும், இந்த லைன் அடிக்கணும். அப்போ நார்மலாக ஒரு லைனுக்கு நம்ம வரணும். அப்படிங்கிறப்போ 1.5ல் வைக்கிறோம், இங்கே வந்துடுறோம். சரிங்களா? ஸ்டாக் அடிச்சுட்டு இங்கே வந்துடுவோம்.
சரிங்களா. 1.5 வச்சு இங்கே வந்துடுவோம். இப்போ இந்த லைன் அடிக்கணும் இல்லையா, அப்போ அது 1.5 வச்சு இங்கே வந்துட்டோம். நார்மலாக நம்ம வந்துட்டோம் எப்பவும் போல். இதெல்லாம் எப்பவும் போல் தான் நம்ம அடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 1.5ல் இருக்கிறத 1க்கு மூவ் பண்ணிடுங்க. பேக்கில் 1க்கு மூவ் பண்ணிடுங்க. 1க்கு மூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எப்பவும் போல் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம அடிக்கணும். சரிங்களா. இந்த விஷயத்தை மட்டும் எப்போவுமே மறந்துடாதீங்க. சென்டர் பண்ணி அடிக்கிறப்போ ஹாஃப் டிக் வச்சு அடிப்போம். அடுத்த லைன் வரப்போ அந்த லைன் ஸ்பேஸை 1.5 வச்சு அடுத்த லைன் வந்து அடிக்கிறோம். எப்பவும் போல் 1.5ல் இருக்கிறத 1க்கு மூவ் பண்ணிடுங்க. 1ல் வச்சு தான் அடிக்கணும். இது மறந்துடாதீங்க. சரிங்களா. ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு மறுபடியும் எகெயின் கன்ஃபியூஷன் ஆகுது, டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.